என் தேசம் கலஞ்சாலும் நான் காந்தி தாண்டா. வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜயின் கடைசி திரைப்படமாக சொல்லப்படக்கூடிய அவருடைய 69வது திரைப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியாகி சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் பயங்கர வைரலாக இருக்குது. படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு வந்துட்டு தலைப்பு வச்சிருக்காங்க. விஜய் சாட்டையை சுடற்ற ஜனநாயகன் அப்படின்ற தலைப்போடு நான் ஆணையிட்டால் அப்படின்ற வரிகளையும் சேர்த்து படத்தின் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அரசியல்வாதி அவதாரம் எடுத்த பிறகு விஜய் கமிட் ஆகி வெளியாகவிருக்கும் அவர் சொன்னபடி அவரின் கடைசி படம் அப்படின்றதுனால இந்த ஜனநாயகன் படத்தின் மீது எதிர்பார்ப்புகள் ஏகபோகமாக இருக்கு. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸோட அரசியல் சாட்டையை விஜய் சுடற்றிருக்காரு அப்படின்றத போஸ்டர் மூலமே கிட்டத்தட்ட கன்வே பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அரசியல் நெடி வீசும் படங்கள்ல நடிக்கிறதோடு மட்டும் இல்லாம எம்ஜிஆரோட தன்னை இணைத்து பேச வைக்கிறது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பும் பல முறை இப்படி நடந்திருக்கு. எந்தெந்த படங்கள்ல அவர் எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸை எடுத்திருக்காரு, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதான் இப்போ இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அரசியலுக்கு வந்து விட்டதுனால கடைசி படமா இந்த படத்துல தான் நடிக்கிறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சிட்டதுனால இந்த படம் கட்டாயம் ஏதோ அரசியல் சம்பந்தமான அம்சங்களை உள்ளடக்கிய படமா தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அதன்படி படத்துக்கு நாளைய தீர்ப்பு அப்படின்னு பெயர் வைக்க பரிசீலித்து வராங்க அப்படின்னு பேசப்பட்டது. நாளைய தீர்ப்பு விஜயின் முதல் படம். இது அவரின் தந்தை எஸ்ஏசியை இயக்கியிருந்த படம். அதிலேயே நிறைய அரசியல் குறியீடுகளை எஸ்ஏசி வச்சிருப்பாரு. படத்துல விஜயின் வீட்டு வாசல் சுவத்துல ஒரு பக்கம் இரட்டை இலையும் ஒரு பக்கம் உதயசூரியனும் வரையப்பட்டிருக்கும். விஜயின் ஓப்பனிங் பாடல்லையுமே அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளின் ஆளுமைகளையும் கலந்து கட்டி புகழற வகையில எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு படத்துல இடம்பெற்றிருக்கும். திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லப்பட்ட எஸ்ஏசி தன்னுடைய மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தும் போது அவர் பொதுவானவராக காட்டிக்கொள்ள செய்த வேலையாக அது பார்க்கப்பட்டது. குறிப்பிடும் வகையில் படங்கள் நடித்து வியாபாரமுள்ள ஹீரோ அப்படின்ற அந்தஸ்தை எட்டிய பிறகு விஜய் கையில் எடுத்தது ரஜினியின் ஸ்டைல். ரஜினி மாதிரியே மாஸ் மசாலா சென்டிமெண்ட் வாணி படங்களையே தேர்வு செஞ்சு நடிச்சாரு. அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு ரஜினி ரசிகராகவும் வெளிக்காட்டி கொண்டாரு. அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. இவன் பார்த்தா சின்ன ரஜினி தான் அப்படின்ற பாடல் வரியும் விஜய் படத்தில் இடம்பெற்றது. ரஜினியின் பட விழாக்களில் கலந்துக்கிட்டு நிஜ வாழ்க்கையிலையும் தீவிரமான ரஜினி ரசிகன் தான் என்பதை போல தன்னுடைய பேச்சுகளை அவர் அமைச்சுக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் ரஜினியை கடந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ்கள் பலவற்றை படத்தில் வைக்க ஆரம்பிச்சாரு. வசீகரா படத்தில் எம்ஜிஆர் திரையில் தோன்றி விஜய்க்கு வாழ்த்து சொல்வதை போல ஒரு காட்சி இருக்கும். அதே மாதிரி பல படங்களில் எம்ஜிஆரின் மேனரிசங்களையும் செஞ்சிருப்பாரு. ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை மாற்றிய பிறகு அவரின் இந்த வேகம் இன்னுமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல இடங்கள்ல தீவிரமாக எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ்களை வைக்க ஆரம்பிச்சாரு. இசை வெளியீட்டு விழா மேடையில எம்ஜிஆர் பற்றி குட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. புலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நம் நாடு படத்தின் ஒரு காட்சியை குறிப்பிட்டு தேச ஒற்றுமை பத்தி பேசியிருப்பாரு. லியோ வெற்றி விழாவில் ஏழைகளுக்கு யார் உதவுனாலும் அது எம்ஜிஆர் தான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே எம்ஜிஆர் பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பாரு. மெர்சல் படத்தின் அறிமுக காட்சியிலேயே விஜயின் அரை முழுக்க எம்ஜிஆர் படமாக மாற்றப்பட்டிருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் மதுரையில் ஊர் தலைவராக காட்டப்படும் விஜயும் எம்ஜிஆரும் ஒரே ஃப்ரேமில் நடந்து வருவது போல ஷாட் வைக்கப்பட்டிருக்கும். பிகில்ல ராயப்பன் கேரக்டர் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடலை பாடிக்கிட்டே அறிமுகமாகிற மாதிரி காட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி பல இடங்கள்ல விஜய் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை எடுத்திருக்காரு. ஆனா இந்த முறை நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை நம்மளால அவ்வளவு எளிதாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா கட்சி தொடங்கிய பிறகு விஜய் எந்த இடத்துலையுமே அதிமுக பற்றி விமர்சனத்தை முன் வைக்கவே இல்லை. அதிமுக தரப்புலையுமே விஜயை பற்றி மௌனமாகவே இருக்காங்க. சில இடங்கள்ல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறதா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக பேசுகையில் இரண்டு விதமான கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் முன் வைக்கிறாங்க. விஜய் அதிமுகவோடு கூட்டணி செல்லும் எண்ணத்தில் இருக்கலாம், அல்லது அதிமுகவின் எம்ஜிஆர் அபிமான ஓட்டுகளை குறிவச்சே இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்குமே கூட விஜயின் மீதான கூத்தாடி அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற வகையில் எம்ஜிஆர் நினைவுகளை அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. விஜய், ஜனநாயகன், நான் ஆணையிட்டால் இப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எங்கேயோ கனெக்ட் ஆகி வந்து நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெறும் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படின்றத தாண்டி அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்க போது. இந்த திரைப்படத்தின் மூலமாக அரசியலில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, எதிர்காலத்தில் தன்னுடைய அரசியல் எப்படி இருக்க போது, உண்மையாகவே எம்ஜிஆர் வழியில தான் இவரும் நடக்க போறாரா, எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களை கவர்ற வகையில் இந்த போஸ்டர்ல மட்டும் இல்லை படத்துலையும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். படத்துல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், கிளிம்ஸ், ட்ரைலரு இதுல இருந்தெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதன் வழியாக நம்ம இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்ஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு
இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.